ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடிப்பில் உருவாகவிருக்கும் கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. இதை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. ஸோ என்ன நடந்தது, என்னாச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசருக்கு கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்ன ஒரு சிக்கல் எழுந்திருக்கு, யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ரஜினி சார் நடிப்பில் இளையராஜா இசையில் வெளியான தங்கமகன் திரைப்படத்தோட ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் தான் இசையமைத்த பாடல்கள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றும், அந்த பாடல்களை பாடியவர்கள் கூட என்னோட அனுமதி இல்லாம மேடையில் வந்து பாடக்கூடாது என்றும், மற்ற படங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும், அதற்கு உரிய காப்புரிமை செலுத்திவிட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என தொடர்ந்து கூறி வரும் இளையராஜா அவர்கள் தற்பொழுது சன் பிக்சர் நிறுவனத்திற்கு எதிராக கடிதம் ஒன்று எழுதி எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர்ல வா வா பக்கம் வா அப்படின்ற ஒரு பாடலை இயக்குனர் லோகேஷ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் எந்த ஒரு முறையான அனுமதியும் பெறாமல் கூலி படத்தோட அறிமுக வீடியோவுக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும், உரிய அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த டீசரில் இருந்த ஒரு பாடலை நீக்க வேண்டும் அப்படின்னு அதிரடியாக சன் பிக்சர் நிறுவனத்திற்கு இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருந்தது. அதாவது தன்னோட பாடலை பொது மேடையில் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து வந்திருந்தது. இளையராஜா அவங்களோட பாடலை எந்த ஒரு அனுமதியுமே பெறாமல் டீச்சர் வந்து பயன்படுத்திய காரணத்தினால அனுமதி வாங்கணும் அல்லது பாடலை வந்து நீக்கணும் அப்படின்னு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால படக்குழு என்ன ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இளையராஜா அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.